இரு ரூபா நஞ்சிட போகுது. நான் என்ன பாக்கெட்ல அடிக்க போறேன்? தலையில தானே அடிக்க போறேன். எனக்கு தலை தான் பாக்கெட். உங்ககிட்ட பிட் பாக்கெட் அடிக்கணும்னா மொட்டை அடிச்சாதான் முடியும்னு நினைக்கிறேன். ஆரம்பி. ரிப்பேரா? இதுக்கெல்லாம் காசு கம்மி பண்ணிட்டு தான் தருவேன். இது டெஸ்ட் தான், தொழிலாம் பின்னாடி. தாதா அவர் அங்க இல்லையா? முடிவெற்ற இடத்துலயும் இல்லையா? எங்க போயிருப்பான்? ஆனா ஒண்ணு சொன்னாங்க, அவர் கூடயே ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருப்பாராம். அவர் தலையில நாத்து நட்ட மாதிரி அங்கங்க முடி இருக்குமா, ஆனா ரெண்டு பக்கமும் வீச கிடையாதாம். சுத்தம். நல்ல அடையாளம் சொல்றியா? தலையில நாத்து நட்ட மாதிரி முடி. இந்நேரம் அறுவடை பண்ணியிருந்தா எப்படியா கண்டுபிடிக்கிறது? இருக்கிற இடம் வேற பழனி. இரு முதல்ல முகத்தை நோட்டம் பார்க்கணும். முகத்துல பல முகம் இருக்கு. நீள முகம், உருண்ட முகம், சதுர முகம். அதுல இவர் எந்த முகம்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஆறுமுகம். அப்ப இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பி. கொஞ்சம் கீழே அப்படியே வா. அப்படியே கொஞ்சம் ரைட்ல. கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்ட். அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வா. அப்படியே வா. அங்கேயே நிறுத்திக்க. நிறுத்தியா? என்ன சலூனா டிரைவிங் ஸ்கூலா? மூஞ்சின நேஷனல் ஹைவேவா? சார், இந்த கட்டிங்லயும் சேவிங்லயும் ஒரு பெரிய வாத்தியாரு. ஓஹோ, நீ ஹெவி லைசன்ஸா? இந்த மூஞ்சிக்கு எதுக்கு ஹெவி லைசன்ஸ்? எல்போடே போதும். நீ சீவு. திரும்ப. அமுதா முடி திருத்தகம். பழனியில நமக்கு தெரியாம இது என்ன புது கடை? முருகா, இரு வர்றேன். அப்பா. என்னப்பா? அப்பாவா? இவரை முடிச்சிருங்க. எங்க போறாரு அவரு? ஆர்டிஓ ஆபீஸ்க்கு. இவரை இழுக்காத. சொல்றேன். அவர் எப்படி உனக்கு அப்பாங்க? எங்க கூட்டு போற? கைய விடு. முதல்ல விஷயத்தை சொல்லு. டேய், உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்டே நான் ஆள்கிட்ட சொல்லடா. யாரா அந்த ஆளு? எவனையும் அப்பா ஜிப்பான்னு தப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ உன் பெத்த அப்பனையே அப்பான்னு பவ்யமா கூப்பிட்டது இல்லையே. கத்தி போய் வாழ் வந்த கதையா இந்த ஆள் எனக்கு அப்பனா வந்திருக்கான். என்னடா உளர்ற? நான் ஒரு பேக் திருநல்ல, அந்த பேக் இந்த ஆளுதுடா. அந்த ஆளுதுன்னு பேர் எழுதி ஒட்டி இருந்ததா? ஆமாண்டா. அது ஏதோ லட்ச ரூபா பொருள் மாதிரி அதுல ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கான் அந்த ஆளு. ஆனா ஒண்ணும் கவலையே இல்ல. நான் பயங்கரமா ரீல் விட்டேன். நான் ஒரு அனாதை, எங்க பரம்பரையே பார்பரு. எது 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 என்ன சொன்ன? எங்க பரம்பரையே பார்பரு. அவர் நம்பிட்டாரா? அந்த ஆள் நம்பினதுனால தானே எனக்கு வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்துருக்காரு. ஆனா இப்பதான் நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறேன். சாப்பாட்டுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீடு வாடகை ஃப்ரீ, ஒரு புது பார்பர் ஷாப். அப்படியே கண்ணு முன்னாடி பசுமையா தெரியுதுடா. உங்ககிட்ட கிடைச்சா அதை செம்மையாக்கிருவியப்பா. நீ வேற எல்லாம் முருகன். ஐயா, நீங்க எங்க இருக்கீங்களா? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? சாப்பாடு நின்று அதை மறந்துட்டீங்களா? ஐயோ, பசியில முகம்ல என்னமோ வாடி போயிருக்கு. வாங்க சாப்பிடலாம். இன்னும் டைம் ஆகவில்லையே அமுதா. இன்னும் என்ன டைம் ஆகுது? இனிமே நீங்க எப்ப சாப்பிடணும் எப்ப தூங்கணும்னு எனக்கு தான் தெரியும். அப்பா காத்துட்டு இருப்பாரு. வாங்க. அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு, போங்க. யார் இவர்? இது நானே, இவர் நண்பர், இன்னொரு பார்பர். ஐயோ வணக்கங்க, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்ல, நான் அப்புறமா வர்றேன், எனக்கு வயிறு வலிக்குது. சரி, நீங்க வாங்க. இல்ல அமுதா, நீ கடையில வச்சிருக்க, அப்புறம் கடையில வைக்கிற சமாஜம் எல்லாம் வேணாம். எவ்வளவு இந்த சாப்பாடு தூக்கிட்டு தெரியுது? நானே என் கையால சமைச்சிருக்கேன். நீங்க வாங்க, இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். வாங்க. போங்க போங்க. 6 மணி. வரவே வேண்டாம். அங்க கூடவே இருங்க. அப்பப்ப பாய்ப்பு கிடைக்கும் போது பொண்ணை பார்த்துக்கிட்டு அப்பா கூடவே இருங்க. அப்பா தான் முக்கியம். அப்பா. ஏய், இங்க பாருடா, நீ என்ன சொன்னாலும் சரி, அதை நான் நம்ப தயாரா இல்ல. டேய், என் மேல சத்தியம்டா, பயணியாளர் மேல சத்தியம்டா, உன் மேல சத்தியம். சத்தியத்தை மெதுவா சொல்ற, தண்ணியில தள்ளி விடாத. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்து உனக்கு நல்லா தெரியல, வள்ளிக்காக தான் வந்தேன். அப்ப நீ எப்படி கேட்ட? அப்படி சரி. அந்த குட்டப்பாவோட கரியர் தூக்கிட்டு அலையுதே, அதுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே நீ. அதுக்கெல்லாம் டைம் வர வேணா? இதுக்கும் டைம் தானா? எதுக்கு டைம் கேட்கறதுன்னு விவசாய இல்லடா. இப்ப போய் துரு அந்த பொண்ணு கிட்ட சொன்னு வச்சுக்க, அந்த பொண்ணு அவங்க அப்பாவை சேர்ந்து இவன் தான் அந்த பேக் திருடணும் என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் அழகப்பட்டு நான் வாங்கின உத பத்தாதா? என்ன பொறுத்த வரைக்கும் 4 காசு சம்பாதிக்கும், அவ்வளவுதான். நியாயம் தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்ற? இப்ப கேட்டியே, அதுக்கு வா, நேரா நம்ம ஊருக்கு போறேன். வள்ளிய போய் பாக்குறேன், என் நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றேன். இப்ப இங்க என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லிடாத, நிலைமையில மட்டும் சொல்லிட்டு அவன் உனக்காக காத்திருக்கிறான்னு அவளை எப்படியாவது இங்க கடத்திட்டு வரேன். பொண்ணை கடத்திட்டு வரணும், அவ்வளவுதானே. வள்ளி வர அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. அவங்க அப்பா இருக்கான ஒரு லொல்லு, சாதாரண லொல்லு இல்ல, பெரிய லொல்லு, ஜாக்கிரதை. இங்க பாரு, பொண்ணுங்க பர்சையே கடத்திட்டு வரவன் நானு, பொண்ணை கொண்டு வரதா பெருசு. என்ன, அந்த பொண்ணு உன் பேரை சொன்ன உடனே நம்பி வரணும், வரும்ல? இதுதான் லொல்லு.
சரியா இருக்குதா நல்லா பாத்துங்க. சரியா இருக்குங்க. பாருங்க. நல்ல இளநீ கிடைக்குமாப்பா? இல்லைங்க, இதெல்லாம் என்ன மாங்காவா? மாங்காய் இல்லைங்க, தேங்காய் தாங்க. நீங்க நல்ல எண்ணெய் கேட்டீங்கல்ல, அதெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. இதெல்லாம் கழிச்சதுங்க. பொய் சொல்லி வியாபாரம் பண்ற பல பேரை பார்த்திருக்கேன். ஆனா உண்மையவே வாயில கவ்விக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற உத்தமமான முதலாளிய இப்பதான்ப்பா பாக்குறேன். நான் முதலாளி இல்லைங்க, தொழிலாளிங்க. ஆ, என் மனசை தொட்டுட்டப்பா, தொட்டுட்ட. அள்ள குறையாத உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. நீ நல்லா இருப்பா, நல்லா இரு. ஆ? ஆ. ஆஹா, என்னையும் ஒருத்தர் பாராட்டிட்டு போறாங்களே, என் நெஞ்சில் இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு போச்சு. இந்தாங்க, இனிமேல் வேலாயத்தை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நாங்க அவங்கிட்ட இருந்து காசு பணம் எதிர்பார்க்கலப்பா. என் புள்ள வேளா வேலைக்கு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அவன் யார் கூட இருக்கான்? எங்க பர்ஸ்ல பணம் இருக்கோ இல்லையோ, நாங்க ஒரு நாள் கூட பட்னியா இருந்ததே இல்ல. என்னது? எங்க கிட்ட தான் 4-5 பர்ஸ் இருக்குமே. சொன்னா நம்ப மாட்டீங்க. நாங்க இது வரைக்கும் எங்க முதலாளிங்க கிட்ட சம்பளம்னு கையேந்தி நின்னது இல்ல. எங்களுக்கு தேவைப்படும் போது பர்ஸ் எடுத்துக்குவோம், அதுல இருந்து பணத்தை எடுத்துக்குவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. வாங்க வாங்க குஞ்சிக்காரர். நீங்க வந்திருக்கீங்கன்னு அகமது சொன்னா உடனே ஓடி வந்துட்டேன். பையன் எப்படி இருக்கா? அமோகமா இருக்கான். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். இந்தாங்க எங்க கம்பெனி தயாரிப்பு. அப்படியே? அம்மா உங்களுக்கு பழசு மாதிரி இருக்கு. அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அப்படித்தான் இருக்கும். சும்மாரியா? இது தங்கச்சிக்கு. பாட்டி, இது உங்களுக்கு. ஏன்பா இதுல யாரோ ஒருத்தர் போட்டோ இருக்க? இது அது எங்க முதலாளி போட்டோ. உழைப்பால் உயர்ந்த உத்தமர். அவர் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். அதை கொண்டாங்க, நான் உங்களுக்கு வேற தரேன். ஏன் கொஞ்சம் உன் போட்டோ வச்சுக்கிறதானே? அதான் அங்கங்க முக்கியமான இடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்களே. அம்மா, எவ்வளவு நாள் லீவ் போட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு எங்களுக்கு லீவு? வேணும்னா நாங்களே லீவ் எடுத்துக்குவோம், இல்லன்னா நாங்களே நின்னுக்குவோம். பிரச்சனை என்ன, ஏரியாவே மாத்திக்குவோம். அது சரி. சாதாரணமா வேலையில சேர்ந்திருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில இல்ல வேலையில சேர்ந்திருக்கீங்க. இந்த செலவு கூட கிடைக்கலன்னா எப்படிப்பா? ஆமா, வேலாயுதம் கரையிடுவான்ல. அவன் கரையில தானே இருக்கான். இதுக்கு மேல எங்க ஏறுறது? பழனி மலை மேலதான் ஏறணும். அது இல்லப்பா, எங்க கவலை எல்லாம் வேலாயுதம் ஒரு கரையில, வள்ளி ஒரு கரையில. இவங்க 2 பேரும் எப்பதான் ஒண்ணு சேர போறாங்களோ. தண்ணி வத்தினா தான் ஒண்ணு சேருவாங்க. நான் வந்ததே அதுக்காகத்தான். வள்ளிய எப்படியாவது பழனி மலைக்கு கடத்திட்டு போகணும். வீண் பிரச்சனை எதுக்குப்பா? நேரம் வந்தா எல்லாம் தானாவே நடக்கும். அந்த நேரம் நம்ம காதல் ரூபத்துல வந்திருக்குல்ல. இந்தாப்பா, வள்ளிய எப்படியாவது கடத்தி ஆகணும். நீ 4 பேர் ஆம்பளைய கூப்பிட்டுக்க. ஏன் என்ன பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? அதுக்கு இல்லப்பா, பத்தலைன்னு நானும் வரேன்னு சொன்னேன். வள்ளிய எப்படியாவது கடத்தியே ஆகணும். இது என்னது? கிழிஞ்ச தாவணி இல்ல, கைக்குட்டை. சாதாரண கைக்குட்டை இல்ல, மாயஜால மந்திர கைக்குட்டை. என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏண்டா அழுகுற? அது வந்து முதலாளி சொல்லிட்டாளு இல்ல, அழுதுட்டு அதுக்கப்புறம் சொல்லு. அத சொன்ன நீங்க இந்த கொடையை கேப்பீங்க முதலாளி. அப்ப கொடையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு. இது நல்ல யோசனைங்க முதலாளி. இந்தாங்க புரியுங்க. சொல்லு. தேங்காய் உத்த பணம் ரூபாய் 2000 எவனோ பிட் பாயிண்ட் அடிச்சுட்டா முதலாளி. இது கேண்டா அழுகுற? இது அழுக வேண்டிய சமாச்சாரமே இல்ல. நீ என்கிட்ட வேலை செய்யற மாதிரி உங்க 3 தலைமுறையும் என்கிட்ட வேலை செய்யணும் முதலாளி. உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ வருத்தப்பட்டே ஆகணும். வருத்தப்படல முதலாளி, சந்தோஷப்படுறேன். எதுக்கு? எனக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம என் 3 தலைமுறைக்கு வேலை கொடுத்திருக்கீங்களே, அது ஒண்ணுக்கே இங்கேயே உத்தரவு விட்டுருவேன் முதலாளி. அப்ப 3 தலைமுறையும் இங்கேயே இருந்து எங்களை உயிரெடுக்க போறீங்க? ஆமாங்க. நான் உன்னை கொடையில அடிக்கூடாதுரா. யார் அடிப்பீங்க? என்னையே அடிச்சுக்கணும். ஐயோ 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 ஐயோ, என்ன மகிமை, என்ன மகிமை! தண்ணி எல்லாம் பாலாகுது, பாலெல்லாம் தேனாகுது, தேனெல்லாம் தேனாகுது. வெறும் கைய உதறலாம் எலுமிச்சம்பழ வருது. நம்ம கையில சொறி சிறங்குதா வருது. காலம் காத்தால என் தோட்டத்துல உட்காந்து கதை விடுறீங்க. கதை இல்லீங்க, நம்ம ஊர் குஞ்சு காதர்ல அவன் போய் மந்திரம் எல்லாம் கத்துட்டு வந்திருக்கான். மந்திரமா? சாதாரண மந்திரம் இல்லைங்க. நீங்க நான் முன்னாடி பாத்துருப்பீங்களே, தாங்கி தாங்கி நடந்தேன்ல. இப்ப நேரம் நிக்க வச்சுட்டா பாத்தீங்களா? நீ எப்படா தாங்கி தாங்கி நடந்த? பாத்தீங்களா, நான் தாங்கி நடந்ததே உங்களுக்கு மறக்கடிச்சுட்டான். அப்ப அவன் நினைச்சான்னா மந்திரத்தினால எதையும் மறக்கடிச்சிருவான். மறக்கடிப்பான். இங்க வா. என்ன சொன்னாரு? இன்னைக்கு சாயந்தரம் குஞ்சு காதரை சந்திக்கலாம்னு ரகசியமா சொன்னாரு. ஐயோ, கினித்தி கமோ வாமையாத்தோ. ஓஹோ, அடடடடா. உங்க பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க பொண்ணு வள்ளி அந்த வேலாயுதத்தை மனசுல நினைச்சே பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமாங்க குஞ்சு, அவன் தொந்தரவு தாங்க முடியல. மறுபடியும் என் பொண்ணு அவனை பார்க்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க.
கவலையே படாதீங்க. இனிமே உங்க பொண்ணு வள்ளி அந்த வேலாயுதத்தை மட்டும் இல்ல எந்த ஆயுதத்தையுமே நினைச்சு பார்க்க மாட்டான். இன்னைக்கு ராத்திரியே பூஜை வைக்கிறவன் நீங்க என்ன பண்றீங்க? உயிருள்ள பொட்டை கோழி 1, உரிக்காத கொட்டைப்பாக்கு 2, உரிச்ச தேங்காய் 3, புளிக்காத மாங்காய் 4, புளிச்ச எலுமிச்சம்பழம் 5, தலவ பண்ணாத லுங்கி 6, தலவ பண்ண 100 ரூபாய் நோட்டு 7, கூடவே புள்ளா. ஏனுங்க முதலாளி, நாம இவ்வளவு செஞ்சு ஒண்ணுமே நடக்காம போயிட்டா? அந்த கொடை கொடு. எதுக்குங்க? கொடை கொடு. அவசாரம் பிடிச்சவனாட்ட தீஞ்சு போயிரு, அவிஞ்சு போயிரு, எதுவும் நடக்காது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, எனக்கு காரியம் நடக்கணும். ஓகே, இந்த விரல் நுனிய நல்லா பாருங்க. இப்படி ஆடிட்டே இருந்தா எப்படி பாக்குறது? புடிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே மறைக்காம சொல்லுங்க. ஒரு விரலும் நிறைய அழுக்கும் தெரியுது. அதுவும் நீங்க காட்டுறது வந்து இடது கை. அப்ப வேலாயுதம் தெரியல. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரியே பூஜை ஆரம்பிச்சாகணும். பூஜைக்கு என்னென்னமோ கேட்டீங்க, வாங்கி கொடுத்துறேன். இந்த சவு கேட்டீங்களா, அது எதுக்கு? அத பூஜையில சொல்றேன். பூஜையில சொல்றேன். சரி. யோ, ரொம்ப நல்லா இருக்குது. தத்தனையும் கூட வாங்காம போறாரு. சரி விடு. என்னைய பர்ச காணா? எனக்கு தெரியாது. என்ன இது சாட்டை? சைனாக்கார கிழவி சௌரியில சடை போட்டு அதை பாதியிலே கட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படித்தானா? பவர் இறங்கும் போதே இதை கண்டுபிடிச்சேன். இருந்தாலும் மந்திரத்துல ஏத்துறேன். இது எதுக்குன்னு கேட்டீங்களே, இப்ப சொல்றேன். இதுதான் தோல் உரிச்சான் சாமி. அதனாலதான் தேங்காவுல பட்டையை உரிச்சிட்டு மொட்டையா உட்கார வச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க. பூஜை ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் ஆச்சு. பூஜைக்குரிய முக்கியமான ஆள் இன்னும் வரலையே. யாரு? இந்த பூஜை எந்த பொண்ணுக்காக நடத்தப்படுதோ அந்த பொண்ணுடைய அண்ணனோ தம்பியோ இல்ல பொண்ணுடைய அப்பாவோ தான் பூஜையில உட்காரணும். அண்ணன் தம்பிங்கிறது என்ன வீண் முயற்சி. அப்பா நான் இருக்கிறேன். என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரன் யாரு? இந்த மாங்காய் மடைய முட்டாள் தான். முதலாளி, என்ன முதலாளி, என்னை இவ்வளவு பாராட்டிட்டீங்களே, எனக்கு இது போதும் முதலாளி. நான் இங்கேயே உயிரை விட்டேன். அப்புறமா விடலாம். அத ஓரமா வச்சுட்டு இத புடி அடி. வேண்டாங்க, இந்த கன்றாவையெல்லாம் என் கண்ணால பார்க்க முடியாது. நான் வெளியே இருக்கேன். உங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. அடிச்சுக்கும் போது கொஞ்சம் வலிக்க பொறுத்துக்க. இருங்க, யார அடிக்கிறதுன்னு கேட்கவே இல்லையே. நீங்க சொல்லவே இல்லையே. இப்ப சொல்றேன். இவன் உங்களை சாட்டையால் அடிக்க போகிறான். ஏங்க, அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன். அவன் என்ன அடிச்சா நல்லாவா இருக்கும்? வள்ளி வேலாயுதத்துக்கு தான், வேலாயுதம் வள்ளிக்கு தான். நான் புறப்படுறேன். ஏதாவது பார்த்து சொல்லுங்க. நானும் எல்லா பக்கமும் பார்த்துட்டேன். எந்த பக்கமும் ரூட் கரெக்டா கிடைக்கல. இவன் உங்களை அடிச்சே ஆகணும். பாருங்க, காசை கொடுத்து அவன் கார் வாங்கியிருக்கான், லாரி வாங்கியிருக்கான். நான் ஒருத்தன் தான் பணத்தை கொடுத்துட்டு அடி வாங்குறேன். அடா, என்னது? நான் எங்க முதலாளி அடிக்கிறதா? நிஜமாவே அடிக்கிற மாதிரி நடிக்கலாம் முதலாளி. ஆனா அது சாமி குத்தம். அப்புறம் வள்ளி வேலாயத்துக்கு தான். வள்ளி வேலாயுதத்துக்கா? அடா, நிறுத்து. இது போதுங்களா? இதுவே நல்லா வேலை செய்யும். மத்த எல்லாத்தையுமே என் அப்பன் தோல் உரிச்சான் சாமி பாத்துக்குவான்.